நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ஹேங்கிங் ஸ்டாண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து தரையில் லெக் எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டுடைய கைப்பிடி சேவத்தில் ஹேங் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டாண்டு. நம்ம கார்டனில் மேக்ஸிமம் இந்த 5x2 அளவுள்ள ரெக்டாங்கிள் க்ரோபேக் ஸ்டாண்ட் தான் பயன்படுத்திட்டு இருக்கேன். இருந்தாலும் நிறைய நண்பர்கள் கேட்குறதால அவங்க கேட்குற மாதிரி சில ஸ்டாண்ட்லாம் டிசைன் பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். நம்ம சேனலில் அந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் இருக்குது. அதில் ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அகலம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அந்த இடத்துல நாங்கள் கீழே ஸ்டாண்ட் வச்சிட்டோம்னா நடந்து போகிறது கூட இடம் இருக்காது, எங்களுக்கு வந்து வால் மவுண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் ரெடி பண்ணி கொடுங்க, எங்களுக்கு க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக ஒரு ஸ்டாண்ட் டிசைன் பண்ணேன். அது உண்மையிலே எனக்கும் சூப்பராக இருக்குது. நானும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2-3 ஸ்டாண்ட் செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெக் எதுவுமே தரையில் இருக்காது. நம்ம என்ன தான் நம்ம ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு 4 லெக் வச்சுருந்தாலும் அந்த 4 லெக் இருக்கிறத நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த 4 லெக் இருக்கிறத மட்டும் க்ளீன் பண்ண முடியாது, தொட்டியை நகர்த்தி வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ணி ஆகணும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படி நகர்த்தவே தேவையில்லை. கீழே லெக்கே கிடையாது, செவுத்தில் தான் ஹேங் பண்ணி வச்சுருக்க போகிறோம். நம்ம எப்போ வேணாலும் கீழே தாராளமாக க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாண்டு செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை, ரொம்ப சிம்பிளாக டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு நல்லா ஸ்டெபிளாக தான் நிற்கிது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 க்ரோ பேக் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 க்ரோ பேக்கும் நம்ம கவர்மெண்ட்டில் கொடுத்த க்ரோ பேக்கு எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பாருங்கள் மண் ஃபுல்லாக இருக்குது, நல்லா லோடு தாங்கும். நிறைய நண்பர்கள் பிவிசி பைப்பெலாம் வச்சு செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. பிவிசி பைப் கண்டிப்பாக இந்த லோடு தாங்காது. வேணுன்னா இந்த பேக்கை நான் இறக்கிட்டு இது மேலே நான் ஏறி நின்று காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வெயிட் தாங்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய வெயிட்டு கிட்டத்தட்ட 72 கிலோ. இந்த பைப் மேலே நான் உட்காந்துருக்கேன். இப்போது நம்ம இந்த இடத்துல பிவிசி பைப் போட்டிருந்தோம்னா இந்த வெயிட்டை வந்து இந்த பிவிசி பைப் தாங்குமா அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் நான் பிவிசி பைப் எதுவும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க பிவிசி பைப் பற்றி. பிவிசி பைப்பில் ஸ்டாண்டு பண்ணலாம், ரொம்ப சின்ன ஸ்டாண்டு பண்ணலாம். ஒரு அடி 1.5 அடி 1.25 அடி அந்த மாதிரி சின்ன ஸ்டாண்டு, இந்த கீரை பேக்கெலாம் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஸ்டாண்ட் வேணால் பண்ணலாம். கொஞ்சம் பெரிய ஸ்டாண்டு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பிவிசி பைப் வந்து பயன்படுத்தாதீங்க. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமாக டெரஸ் கார்டன் மெயின் பண்ணிருக்கேன். என்னோடய மாடி தோட்டத்தில் நீங்கள் சொல்கிற பிவிசி பைப் ஆகட்டும் அயன் பைப் ஆகட்டும் எல்லாமே நான் பயன்படுத்தி பார்த்துட்டேன். எல்லாமே பயன்படுத்தி ஃபைனலாக தான் இந்த பிளாஸ்டிக் கோடட் பைப் வந்திருக்கேன். ஸோ அயன் பைப்பில் அடிக்கடி பெயிண்ட் அடிக்க வேண்டியிருக்கு, அந்த பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி பிளாஸ்டிக் பைப்பில் அதோட ஸ்டெபிலிட்டி அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை, அது உடஞ்சி போயிடுது. அதனால் இது ரெண்டுமே வேண்டான்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக அயனும் இருக்கணும், மேலே வந்து பெயிண்ட் அடிக்கிற வேலையும் இருக்கக்கூடாதுன்னு தேடும்போது தான் இந்த பிளாஸ்டிக் கோட்டட் பைப் கிடச்சிது. அந்த பிளாஸ்டிக் கோட்டட் பைப் வச்சு தான் நிறைய ஸ்டாண்ட் டிசைன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா கிளாம்புமே நம்ம எந்த ஆங்கிளில் வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி எல்லா டைப் ஆங்கிளுமே நம்ம மார்க்கெட்டில் கிடைக்குது. இப்போது இந்த பேக்கெல்லாம் இறக்கி வச்சுட்டு இந்த ஸ்டாண்டை நான் எப்படி அசம்பிள் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பேக்கெல்லாம் எடுத்து கீழே வச்சிடலாம். பேக்கெல்லாம் எடுத்தால் தான் நம்ம ஸ்டாண்ட் எப்படி அசம்பிள் பண்ணியிருக்கன்றதை பார்க்க முடியும். ஸோ பேக் எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஈஸியாக இந்த ஸ்டாண்டை டிஸ்மேண்டில் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு சும்மா தான் வச்சுருக்கேன், அப்படி எடுத்தாலே வந்துடும். சரி, இந்த அளவுக்கு எடுத்தால் வர்ற மாதிரி வச்சுருந்தா அது நகர்ந்து விழுந்துடாதா, அதனால் பின்னால் ஏதாவது பிரச்சனை வராதா அப்படின்னா இது நகர்ந்து விழாமல் இருக்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த கிளாம்ப் வச்சுருக்கேன். இந்த பக்கம் அது நகர்றது வாய்ப்பு இல்லை, அதனால் நகர்றது வாய்ப்பு இல்லாதால இந்த பக்கம் செவுரு இருக்குது, அதனால் அந்த பக்கம் நகராது. ஒருவேளை உங்களுக்கு சைடில் நகரும் அப்படின்ற பயம் இருந்ததுன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேக் போட்டலாம். இந்த கீழே இருக்க பைப்புக்கும் மேலே இருக்க பைப்புக்கும் சேர்த்து டேக் போட்டலாம், அல்லது ஒரு கயிறு வச்சு கட்டிக்கலாம். இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸு. இந்த பேஸை நீங்கள் தனியாக எடுத்துடலாம். இந்த பேஸ் தனியாக எடுத்துகிட்டு இதையும் நீங்கள் தனியாக எடுத்துடலாம். ஜஸ்ட்டு ஒரு ஹேங் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் செவுத்து மேலே உட்காருது. நம்மளது வந்து அரைக்கல் செவருன்றதால இந்த மாதிரி சின்னதாக பண்ணியிருக்கேன். ஒருவேளை நம்ம ஒரு சிலர் வந்துன்னா முழுக்கல் செவரு இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 அடி இருக்கும். அப்போ வந்து இந்த நட்டை லூஸ் பண்ணிவிட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணி நகர்த்திக்கலாம். இதை நீங்கள் செவுத்து மேலே கொண்டு வச்சுட்டு உங்கள் செவரு எவ்வளோ அகலம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு முன்னாடி நகர்த்திக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் இதில் நம்ம பயன்படுத்திருக்கக்கூடிய பைப் எல்லாமே காமன் சைஸ் பயன்படுத்தியிருக்கேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்டாங்கிள் க்ரோ பேக் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணியிருக்க மாதிரியே 58 இன்ச்சு 22 இன்ச்சு அந்த மாதிரி பிரித்து கரெக்டாக பயன்படுத்தியிருக்கேன். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நமக்கு இந்த ஸ்டாண்ட் இப்போ நம்ம வச்சுருக்கோம், நமக்கு நாளடைவில் நம்ம இந்த ஸ்டாண்டை ரெக்டாங்கிள் க்ரோ பேக் ஸ்டாண்டாக மாற்றணும், அல்லது நம்ம ஏர் ஸ்டாண்டை வச்சுருக்கோம் அதை வந்து இந்த மாதிரி ஹேங்கிங் ஸ்டாண்டாக மாற்றணும்னா கூட ஈஸியாக டிஸ்மேண்டில் பண்ணி மாற்றிக்கலாம். நம்ம இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 22 இன்ச்சு, இதுவும் 22 இன்ச்சு, 22 இன்ச் பைப் இருக்குது. நம்ம க்ரோ பேக் ஸ்டாண்டில் வர்றதை அப்படியே எடுத்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பைப் வந்து பார்த்திங்கன்னா 58 இன்ச்சு, 58 இன்ச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே 6 இன்ச்சு, இது ஒரு 6 இன்ச்சு, இது ஒரு 6 இன்ச்சு. ஸோ இது வந்து 12 இன்ச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு ஒரு அடிஷ்னலாக சும்மா சேஃப்டிக்காக கொடுத்துருக்கேன். சிலர் வந்து பார்த்திங்கன்னா இது இல்லாமல் கூட பயன்படுத்தலாம். ஏன்னா வால் மேலே இப்படி உட்கார போது கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாம்பே 2 இன்ச்சு இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் இது சப்போர்ட்டுக்கு வச்சிங்க, இல்லைனா நமக்கு தேவையில்லை. நம்ம ரெக்டாங்கிள் க்ரோ பேக் ஸ்டாண்டில் கீழே வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சில் ஒரு பைப் கொடுத்துருப்பேன். அதில் அந்த 6 இன்ச்சு கட் பண்ணது போக மீதி 4 இன்ச்சு தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன்.
இது வந்து 11 இன்ச்சு. நம்ம ஏற்கனவே அந்த 22 இன்ச்சு இருக்கக்கூடிய பைப்பை 2ஆக கட் பண்ணி 11 இன்ச்சு கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த பைப்பும் 11 இன்ச்சு. ஸோ இதுவும் ரெண்டும் சேர்த்தா ஒரு 22 இன்ச்சு வந்துடும். நம்ம 22 இன்ச் பைப்பை 2ஆக கட் பண்ணி 11 போட்டுக்கலாம். ஸோ எதுவுமே நமக்கு வேஸ்ட்டாக போகக்கூடாது. அதுக்காக தான் எல்லாமே வந்து காமன் சைஸ் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நமக்கு இதில் 11 இன்ச் பைப் போட்டிருக்கேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் செல்லோட அகலம் 10 இன்ச் தான் வரப்போகுது. ஸோ இந்த கிளாம்பில் ஒரு இன்ச் நிற்குது. அது போக இந்த கிளாம்ப் போட்டது போக மிச்சம் நமக்கு வெளியே 1 இன்ச் நிற்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் உங்களுக்கு இது எக்ஸ்ட்ரா வெளியே நீட்டு இருக்கிறது வேணாம் அப்படின்னா நீங்கள் இதை கட் பண்ணிக்கலாம். 1 இன்ச் வெளியே நீட்டிட்டு இருக்கோம். இது எங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் இதை கட் பண்ணிக்கலாம். ஆனால் இது இருக்கிறது நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன பைப் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத தெளிவாக மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன். நான் நிறைய நண்பர்கள் நீங்கள் என்னென்னலாம் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்கன்றதால் ஒரு லிஸ்ட்டு அப்படியே போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் லிஸ்ட்டு கொடுத்துட்றேன். லிஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன்றதை கொடுத்துறேன். அப்படியே அடுத்ததாக நம்ம எப்படி அசம்பிள் பண்ணுறதும் இந்த வீடியோவோட எண்டில் அதை அட்டாச் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க அதை பார்த்து ஈஸியாக நீங்கள் அசம்பிள் பண்ணிக்கலாம். இந்த ஹேங்கிங் ஸ்டாண்டை எப்படி மாட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கேருந்து ஸ்டாண்டை மாட்ட போகிறோமோ அங்கேருந்து 1 அடி தள்ளி மாட்டணும். அதே மாதிரி அங்கேருந்து 3 அடி தள்ளி ஒரு இடத்துல மாட்டணும். பாருங்கள், மார்க் பண்ணி வச்சுருக்கேன் வாலில். 3 அடி தள்ளி மாட்டியாச்சு. மொத்தம் நமக்கு இந்த ட்ரெயின் செல்லோட லென்த் வந்து 5 அடி. அந்த பக்கம் 1 அடி போச்சுன்னா, நடுவில் 3 அடி போச்சுன்னா இந்த பக்கம் 1 அடி கரெக்டாக பேலன்சிங் கரெக்டாக நிற்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஹேங்கிங் ஸ்டாண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஹேங்கிங் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை நான் பின்னாடி அட்டாச் பண்ணுறேன், வேணுன்றவங்க பாருங்கள். இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் செல் ஒரு 3 ட்ரெயின் செல் வேணும். இந்த ட்ரெயின் செல்லோட அளவு பார்த்திங்கன்னா அகலம் 10 இன்ச்சு, உயரம் வந்து பார்த்திங்கன்னா 20 இன்ச்சு. இதில் நமக்கு 3 ட்ரெயின் செல் வேணும். 3 ட்ரெயின் செல் சேர்த்து நமக்கு மொத்தமாக 60 இன்ச் லென்த் வரும். சரியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 அடி லென்த்துக்கு வரும். நம்ம 1 அடி பேகு 5 பேக் நம்ம அது மேலே வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு பைப்பெல்லாம் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 58 இன்ச்சு அளவுள்ள 2 பைப் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 22 இன்ச்சு அளவுள்ள 2 பைப் எடுத்திருக்கேன். சரி, 11 இன்ச்சில் 4 பைப் எடுத்திருக்கேன். 6 இன்ச்சில் 2 பைப் தேவைப்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஸுக்காக பயன்படுத்துகிறோம். அடுத்ததாக HJ1 கிளாம்ப். இந்த கிளாம்ப் வந்து பார்த்திங்கன்னா 12 கிளாம்ப் தேவைப்படுது. இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தரையில் படாமல் தனியாக செவுத்தில் தொங்க போகுது. அதனால் கொஞ்சம் அடிஷ்னல் சேஃப்டிக்காக சில இடங்களில் ஸ்க்ரூ பண்ண போகிறேன். ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு நார்மலாக செல்ஃப் ட்ரில்லிங் ஸ்க்ரூவும் ஒரு சின்ன ட்ரில்லிங் மிஷின் இருந்தால் போதும். அப்படி உங்கள்கிட்ட வந்து ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு செல்ஃப் ட்ரில்லிங் மிஷின் இல்லை அப்படின்னா நீங்கள் வாங்குகிற வெண்டார்கிட்டே சொல்லி எங்களுக்கு ஸ்க்ரூ பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கூட வாங்கிக்க முடியும். அதை ஸ்க்ரூ பண்ணதுக்கப்புறம் எப்படி அதை கலட்டி பார்சல் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் வழி இருக்குது. நான் கண்டிப்பாக அதையும் சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த ஸ்டாண்ட் எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். 58 இன்ச் நீளமுள்ள 2 பைப்பும் 6 இன்ச் நீளமுள்ள 2 பைப்பும் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு எண்டில் வச்சு இப்படி கிளாம்ப் பண்ண வேண்டியது தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலன் கீ நட்டு கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு கிளாம்ப்பு ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போது இந்த 6 இன்ச் அளவுள்ள பைப்பை எடுத்து இன்சர்ட் பண்ணணும். இதுக்கு இந்த மாதிரி ஒரு 5 mm அலன் கீ இருந்தால் போதும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 mm அலன் கீயை அந்த ட்ரில்லிங் மிஷின் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் வேகமாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் நான் மிஷின்லாம் யூஸ் பண்ணுறேன். மிஷின் இருந்தால் கொஞ்சம் வேலை சீக்கிரமாகவும், அப்படி இல்லைன்னா கையிலே டைட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது 2 எண்டையும் டைட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 2 எண்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஷினில் டைட் பண்ணாலும் மறுபடியும் மேனுவலாக இந்த மாதிரி அலன்கி வச்சு ஃபுல் டைட் பண்ணி ஆகணும். ஏன்னா அப்போ தான் வந்து இது நல்லா நிற்கும். இப்போது ஒரு சைடு நமக்கு இது ஃபிக்ஸ் ஆகியாச்சு. அதே மாதிரி இன்னொரு சைடும் ஃபிக்ஸ் பண்ணணும். மறுபடியும் ஒரு HJ1 கிளாம்ப்பு இந்த பைப்பை இப்படி வச்சுட்டு இந்த ஸ்லாட்டை இதில் வச்சு அப்புறமா தான் அப்படி லாக் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக சீட் ஆகும். சில சமயம் பார்த்தீங்கன்னா சரியாக ஃபிக்ஸ் ஆகாது அப்படிம்பாங்க. அது என்னென்னா இந்த ஸ்லாட் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த ஸ்லாட் சரியாக ஃபிக்ஸ் பண்ணலன்னா அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகாது. அதனால் ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். பாருங்கள், இப்படி வச்சாச்சு. இந்த ஸ்லாட்டை கொண்டு போய் இதில் வச்சு ஒரு நட்டு போல்ட் போட்டு டைட் பண்ண வேண்டியது தான்.
ஓகே, இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து பக்காவாக டைட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது மேலே ட்ரெயின் செல்லை வச்சு கட்டணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்தமாக 3 ட்ரெயின் செல்லையும் மேலே ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்லாக்கிங் மெத்தட் தான், ரொம்ப ஈஸியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 ஸ்லாட்டும் இந்த 2 ஸ்லாட்டில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். இந்த ட்ரெயின் செல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 சேர்த்து 60 இன்ச் வந்தாச்சு. ஆனால் நமக்கு இந்த ஸ்டாண்ட் வந்து 58 இன்ச் தான் சொல்லியிருக்கேன். 2 இன்ச் நமக்கு குறைவாக தான் இருக்கும். இந்த லாஸ்ட்லேயும் அந்த லாஸ்ட்லேயும் நமக்கு 1 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு வெளியே நிற்கும். அதை பற்றி கவலை இல்லை. இப்போ என்ன பண்ணணும், நம்ம இதில் வந்து நகராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் டேக் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் பக்காவாக சீட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இதுக்கு 4 லெக் ஃபிக்ஸ் பண்ணோம்னா இதுதான் 5G மாடல் ஸ்டாண்டு. நம்ம கார்டனில் 5 பேக் வைக்கிறதுக்கு தரையில் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த ஸ்டாண்டு. நம்ம அதை லெக் வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம இதை தூக்கி ஹேங்கிங் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு பேஸ் ரெடி ஆயிடுச்சு. பேஸ் தூக்கி ஓரம் வச்சிடறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹேங்கர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஹேங்கர் ரெடி பண்ணுறதுக்கு 22 இன்ச் பைப் 2 எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சு, இது ஒரு 11 இன்ச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கேப் போட்டிருக்கேன். எதுக்குன்னா சப்போஸ் மழை தண்ணி இது உள்ள போகாமல் இருக்காக 2 கேப் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா செவுத்தில் இப்படி தொங்க போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே செவுத்தில் வந்து இந்த பக்கம் வெளியே வராமல் பார்த்துக்கிறதுக்காக இந்த பைப் வரப்போகுது. அடுத்ததாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிளாம்ப் மட்டும் போட்டு லாக் பண்ணுறேன். ஒருவேளை உங்களுக்கு கிளாம்ப் மட்டும் எனக்கு போதாது, அடிச்சுலாம் கொஞ்சம் பைப் வேணும்னா ஒரு சின்ன பீஸ் பைப் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது இந்த தொங்குற பைப்பை பொருத்தும் போது தான் கொஞ்சம் பாதுகாப்பாக பொருத்தணும். இது வந்து நம்ம ஒரு கிளாம்ப் போடுவோம். கிளாம்ப் போட்டு இப்படி டைட் பண்ணுவோம். டைட் பண்ணும்போது என்ன ஒன்றா உங்களுக்கு இது மேலே வேணால் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு கூட நீங்கள் விட்டுக்குங்க, ஒன்றும் தப்பு இல்லை. கொஞ்சம் மேலே நீட்டிருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ தான் ஸ்லிப் ஆகாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒருவேளை நீங்கள் இந்த ஸ்டாண்டில் கொடி காய்கறிகள் பயிரிட போகிறீங்க அப்படின்னா இந்த பைப் நம்ம 22 இன்ச்சுக்கு பதிலாக இதையும் நீங்கள் 58 இன்ச்சு போட்டிங்கன்னா கீழே ஒரு 10 இன்ச்சோ 15 இன்ச்சோ தொங்க விட்டு மீதியை மேலே நிற்க வச்சோம்னா அதில் கொடி கட்டிக்கலாம் ஈஸியாக. அடுத்ததாக கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த எல் ஷேப்பில் ஸ்டாண்டு வைக்கிறதுக்காக ஒரு கிளாம்பை ஆப்போசிட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதுக்கு ஏதாவது ஒரு லிமிட்டேஷன் அளவு வச்சுக்கலாம். தள்ளி நம்ம இந்த கிளாம்ப் போட்டுக்கலாம். இது 3/4 அடி தான் வைக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு தேவைப்படுதோ அவ்வளோ ஹைட்டு வச்சுக்கலாம். நான் சும்மா ஒரு தோராயமாக வச்சு காமிக்கிறேன். இப்போ இந்த 22 இன்ச்சு இருக்குது, நீங்கள் இந்த கடைசியில் கூட வந்து வைக்கலாம். இந்த 22 இன்ச்சு கீழே கூட தொங்க விடலாம். அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது தான். இதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல் ஷேப்பில் ஒரு பைப் வச்சுட்டு நம்ம இந்த ஸ்க்ரூவை இப்போது நம்ம இது 2 டைட் பண்ணியாச்சு. ஆனால் ஒருவேளை இது ஹேங்கிங் பண்ணி நிற்கிது, தனியாக அந்த இடத்துல நிற்கிது, கீழே விழுந்துடும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்க்ரூ போட்டுறேன். பாதுகாப்புக்காக தான் இந்த அடிஷ்னல் ஸ்க்ரூ போடுறேன். இப்போ இதுக்குள்ள ஒரு ஸ்க்ரூ போட்டேன், இங்கே மேலேயும் ஒரு ஸ்க்ரூ போட போகிறேன். அந்த 2 ஸ்க்ரூவும் போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி அதை கலட்டி பேக் பண்ணுறதுன்றதையும் காமிக்கிறேன். ஸோ இந்த ஸ்க்ரூ போடுறதுல என்கிட்ட ட்ரில்லிங் மிஷின் இல்லை அப்படின்னா நீங்கள் வாங்கும்போது வெண்டார்கிட்டே சொல்லி எங்களுக்கு ஒரு சைடு மட்டும் ஸ்க்ரூ பண்ணி அனுப்புங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரூ பண்ணி அனுப்புவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 2த்தையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கம் ஸ்க்ரூ பண்ணிட்டேன்.
இப்போ நான் இது வந்து கழட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி டிஸ்மேண்டில் பண்ணுறதுன்றதை. பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிளாம்ப் தான் நம்ம ஸ்க்ரூ பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கிளாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா பைப்போடு வந்துடும். அப்போ நம்ம பைப்பில் அசம்பிள் பண்ணும்போது இந்த பைப்பை இப்படி வச்சுட்டு இன்னொரு கிளாம்பை மட்டும் இப்படி மேலே வச்சு டைட் பண்ணிட்டா போதுமானது. ஒரு பக்கம் ஸ்க்ரூவோட வரும், இன்னொரு பக்கம் ஸ்க்ரூ இல்லாமல் நம்ம பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களால் வந்து நீங்களே ட்ரில் பண்ண முடியும்னா ட்ரில் பண்ணிக்கங்க. மறுபடியும் சொல்கிறேன், இந்த ட்ரில் பண்ணியிருக்கிறது சேஃப்டிக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா இழுத்தாலும் வரக்கூடாதுன்றதுக்காக. ஸோ நம்ம கையில் இழுத்தாலாம் வராது, இருந்தாலும் நம்ம இது மேலே வந்து ஒரு 5 பேக் வைக்க போகிறோம். 5 பேக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு பேக் 20 கிலோனா கூட கிட்டத்தட்ட 100 கிலோ வெயிட்டு. இந்த 100 கிலோ வெயிட்டு நாளைக்கு நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக தொங்கி நாளைக்கு அது உடஞ்சி கீழே விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அடிஷ்னலாக இந்த ஸ்க்ரூ போடுறேன். ஒருவேளை உங்கள்கிட்ட ட்ரில்லிங் மிஷின்லாம் இருக்குன்னா நீங்கள் 2 பக்கம் ஸ்க்ரூ போட்டாலும் தப்பு இல்லை. நீங்கள் இது ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு 2 பக்கம் ஸ்க்ரூ போட்டாலும் தப்பு இல்லை, ரொம்ப சேஃப்டி தான். இப்போ நம்ம இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா செவுத்தில் தொங்க போகிறோம். இது வந்து செவுத்து மேலே உட்கார போகுது, கைப்பிடி செவுத்து மேலே. இது சைடில் வந்து நிற்க போகுது. அப்போது இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம அரைக்கல் செவராக இருந்தால் இங்கே வரும், அல்லது முழுக்கல் செவராக இருந்தால் இந்த இடத்துல வரும். அதுக்கு வந்து நம்ம இதை வந்து ஸ்லிப்பாகி இப்படி நம்ம வெயிட் வைக்கும்போது இது ஸ்லிப்பாகி வராமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு கிளாம்ப் போட போகிறோம். ஆனால் நம்ம இந்த 2 கிளாம்புக்கும் ஸ்க்ரூ பண்ணோம், இதுக்கு வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நம்ம செவுத்தில் லாக் பண்ணுறதுக்கு இந்த சின்னதே போதும். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் அடிஷ்னல் சேஃப்டி வேணும் அப்படின்னா, ஒருவேளை இப்போ இதை நீங்கள் தொங்க விடும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது, ஒருவேளை கலண்டுரும் அப்படின்னு உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பைப்பை இப்படி வச்சு டைட் பண்ணிக்கலாம். ஆனால் பைப் வைக்கணும்னு அவசியம் கிடையாது, ஜஸ்ட் சின்ன கிளாம்ப் வச்சாலே போதும். ஓகேங்களா? இதை வந்து பார்த்திங்கன்னா இப்படி நம்ம செவுத்து மேலே லாக் பண்ணிடுறோம். நம்ம இப்போ நமக்கு இது வந்து செவுத்து மேலே மாட்டுறதுக்கு ஆங்கர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டாண்ட் வைக்க போகிறோம். அந்த ஸ்டாண்டு ஸ்லிப் ஆகி வெளியே போய் விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக இங்கே ஒரு கிளாம்ப் போட்டுக்கலாம். அல்லது உங்களுக்கு கிளாம்ப் வேணால் நான் கயிறு வச்சு கட்டிக்கிறேனாலும் தாராளமாக கட்டிக்கலாம், கயிறு வச்சாலும் கட்டினாலும் நிற்கும். இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இங்கே ஒரு கிளாம்ப் போட்டு காமிக்கிறேன் எப்படின்னு. கிளாம்பு போடுறதா கயிறு கட்டுறதுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிங்க. செலவு குறைக்கணுன்னா கயிறு கட்டிங்க, இல்லை பரவாயில்ல செலவுனாலும் பரவாயில்ல நான் ஒரு கிளாம்பே போட்டுக்கிறேன்றவங்க கிளாம்ப் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேங்கிங் ஸ்டாண்டை எப்படி மாட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கேருந்து ஸ்டாண்டை மாட்ட போகிறோமோ அங்கேருந்து 1 அடி தள்ளி மாட்டணும். அதே மாதிரி அங்கேருந்து 3 அடி தள்ளி ஒரு இடத்துல மாட்டணும். பாருங்கள், மார்க் பண்ணி வச்சுருக்கேன் வாலில். 3 அடி தள்ளி மாட்டியாச்சு. மொத்தம் நமக்கு இந்த ட்ரெயின்ஸிலோட லென்த் வந்து 5 அடி. அந்த பக்கம் 1 அடி போச்சுன்னா, நடுவில் 3 அடி போச்சுன்னா இந்த பக்கம் 1 அடி. கரெக்டாக பேலன்சிங் கரெக்டாக நிற்கும். இவ்வளோதாங்க இந்த சிங்கிள் லைன் ஹேங்கிங் ஸ்டாண்டோடைய பயன்கள் இவ்வளவு தான். என்னோடய மாடி தோட்டத்தில் இது செஞ்சு வச்சுருக்கேன். ஒரு நண்பர் கேட்டதால் அவருக்காக செஞ்சேன். இது என்னோடய மாடி தோட்டத்துலையும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ இதை கன்டினியூ பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்றதை நண்பர்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அல்லது இந்த ஸ்டாண்டில் ஏதாச்சும் சேஃப்டி இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுடைய ஆலோசனை எதாக இருந்தாலும் அதையும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் எனக்கும் பயன்படும், நம்ம நண்பர்களுக்கும் பயன்படும். மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.